ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் பயங்கரமாக வந்துட்டு எகிரிட்டே வந்து போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து தான் வந்துட்டு கோல்டு காயின் வாங்க சேர்த்த ஆரம்பித்தேன். ஸோ அப்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்திட்டு இருக்கேன். நான் இந்த கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து வாங்கியிருந்தேன். ஆகஸ்ட் 4 வந்துட்டு இந்த கோல்டு காயின் வந்து வாங்கியிருந்தேன். வரலட்சுமி நோன்பு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுவாங்க, இல்லை வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த டைம் வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக வந்துட்டு ஆஃபர் இல்லை. சரி, காசு வச்சுருந்தா வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சரையும் வந்து பார்க்கணும்ல, நம்ம வந்து அதுக்காக நான் நகை வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து 1 கிராம் வந்து கிடைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிராம் 2 காசு இருக்கிற மாதிரி வந்து கிடச்சிது. ஸோ வாங்கி வந்து வச்சுட்டேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்துட்டு சில்வரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் வந்துட்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் இருக்கிற மாதிரி காயின் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ சில்வர் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வருமே வந்துட்டு 1 கிராம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்காக வந்து சேர்த்து வைக்கலாம். நான் வந்து மெயினாக வந்துட்டு எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூடயே வந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த காயின் நல்லா திக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு முன்னாடி வந்துட்டு லக்ஷ்மி போட்ட மாதிரி இருந்தது. இப்போ கோல்டோட ரேட் நான் வாங்கும்போது வந்து 9295 ருபீஸ் வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் நமக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. 2 காயினுக்கும் வந்துட்டு தனித்தனி வேஸ்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓவராலாக வந்துட்டு 9688 ருபீஸ் நமக்கு ஜிஎஸ்டியெல்லாம் பே பண்ணி நமக்கு இந்த அளவுக்கு வந்தது. இப்போ தங்கத்தோட விலை உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். 10,250க்கு மேலேயே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் போயிடுச்சு தங்கத்தோட விலை. ஸோ நாளுக்கு நாளுக்கு வந்து இன்க்ரீஸ் தான் வந்துட்டு ஆகிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்து வச்சு தங்கத்தாகட்டும் வெள்ளியாகட்டும் நம்ம கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு சேமிச்சா மட்டும்தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நகை வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த காயின் இருந்தால் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உதவிகரமாக வந்துட்டு இருக்கும். ஸோ நான் வாங்கும்போது வெள்ளியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 123 ரூபா இருந்தது. இன்றைக்கி வெள்ளியோட ரேட் வந்துட்டு 142 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து பாருங்கள் ஒரே மாதத்தில். ஸோ 10 கிராம் 40 மில்லி வந்துட்டு ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு 20 ருபீஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் வந்துட்டு இப்படி தான் நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.